யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தியாக தலைவியாகும் திரிஷா எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிற்கு அடுத்த முதலமைச்சராகவோ இல்லை என்றால் அடுத்த ஆளுமையாகவோ இன்னும் அடுத்த 25 ஆண்டுகளுக்காக யாரை முன்னிறுத்தப் போகிறார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை இப்ப நமக்கு கிடைக்கும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய செய்தி ஆகும். அதுல கல்யாண வீட்டிற்கு திரிஷாவை கூட்டிக் கொண்டு சென்ற விஜய் கருமாதி வீட்டுக்கு செல்லுகிறார்கள் என்றால் அதை யோசிக்கணும். முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் திரிஷாவை கூட்டிக்கிட்டு அப்படித்தான் போவேன்னு சொன்ன விஜய் முதலமைச்சர் ஆன பிறகும் திரிஷாவை கூட்டிக்கிட்டு போறாங்க. இதன் மூலமாக ஏதோ ஒரு செய்தி மக்களுக்கு அவர்கள் கடத்துகிறார்கள். இது யார் கடத்துகிறார்கள்? கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் இருக்கிற பொழுது, பெற்ற பிள்ளை தவித்து தனியே இருக்கிற பொழுது, எனக்கு குடியிருப்பதற்கு வீடு கொடுக்கவில்லை, எனக்கு செலவுக்கு பணம் இல்லை, நான் நிர்கதியாக நிற்கிறேன் என்று வாக்கு மூலமாக எழுதி கொடுத்த ஒரு மனைவியின் துயரத்தை பற்றி கனவு கொள்ளாமல் ஒரு கல்யாண வீட்டுக்கு திரிஷாவை கூட்டிக்கிட்டு போன காட்சியை எல்லாமே விமர்சனம் செஞ்சோம். சரி தவறு அவரவர்கள் நேரத்தின் நியாயம். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்குக்கே வராமல் அவர்கள் 2 பேரும் இணைந்துதான் வாழ்கிறார்கள் என்ற ஒப்புதல் கொடுக்காமல், தேவைப்பட்டால் நான் அந்த நடிகையின் பெயரை சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று விஜயின் மனைவி எழுத்துப்பூர்வமாக கொடுத்து விட்ட பிறகும் யார் கொடுத்த தைரியத்தில் இந்த காட்சி நடைபெறுகிறது என்று கேட்டால் நமக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எப்படிங்க இப்ப ஏன் இதை பேசுற? நடிகர் அஜித் குமார் விஜய் சமகாலத்து நடிகர்கள். அவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி அப்படிங்கிறது ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திடீரென்று ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கு. அதெல்லாம் ஒரு நூல் செய்தியெல்லாம் இருக்கு. அஜித் யார், பின்னணி என்ன, அதெல்லாம் பார்க்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருங்க. சும்மா அரசியலை விளையாட்டாகவோ பொழுதுபோக்காகவோ நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தால் உங்களை ஆள்பவர்கள் திரிஷாவாகத்தான் இருக்கும் என்பதற்கு எச்சரிக்கை இது. அது ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் எப்படிப்பட்ட சூழலை நம்ம பேசணும் தானே முக்கியம். அங்கிருந்து வாராப்புல துடிச்சுக்கிட்டு வர்றாரு முதலமைச்சர். என்னடா தன்னுடைய நண்பனுக்கு வீட்டில் இப்படி ஒரு துயரமா, அவருடைய தாயார் இறந்து விட்டாருங்கிற கலக்கத்தில் வாராரே, பரவாயில்லடா, பெஸ்ட், வெரி குட், நல்லாட்சி நடக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அடுத்த கேட்டத்துல திரிஷா வர அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார் இல்லையா, இந்த கேட்டு முடிச்சுட்டு அப்படியே பூங்கொத்தை தூக்கிக்கிட்டு வந்தாரு. அவ ஆட்டிக்கிட்டு வந்தா. பின்னாடியே யார் வந்தா? திரிஷா உள்ள போனாப்புல பூங்கொத்தை கூட அவ கையில பிடிக்கல. இங்கேயும் மாலையை தூக்கிக்கிட்டு வாரா, அவ ஆட்டிக்கிட்டு வாரா. ஓடி போய் 2 பேரும் அப்படியே துக்கத்தை விசாரிக்காங்க. யாருக்கு? விஜய்க்கு. அவங்க அம்மா இறந்த செய்தியை கேட்டு விசாரிக்கிறாங்க. அதுல அரசு சார்பா ராஜ்மோகன் போறாரு. எடப்பாடியிலிருந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சு வெளியில வந்தார். நமக்கு என்ன கேள்வி என்று சொன்னால், தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எனக்கு தெரிய இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. தமிழ்நாட்டில் இவர்கள் யாரை ஃபாலோ பண்றாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுக்கு எம்ஜிஆரை கூட்டு வருவாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. புதுசா இருக்குது. நாம் எம்ஜிஆர் அவர்களை சொல்லுகின்ற பொழுதே நாம அப்பவே அவர் என்ன சொன்னார்னா, கலைஞர் கருணாநிதி இந்த மாதிரி ராஜாத்தி அம்மா பிரச்சனையை கொண்டு வரலையா, அவங்க பேசலையான்னு சொல்லி கேட்டு இதை நியாயப்படுத்தி தொலைவார்களோ என்கின்ற வருத்தத்தில் தான் நான் பேசுகிறேன். சீமா எப்பயுமே மேடையில பேசிக்கிட்டு இருப்பான். அவனா கையை கால ஆட்டி பேச, அவனை விட 50 மடங்கு நம்மளும் பேசிட்டு நம்மளாம் மான ரோசம் ஒழுக்கம் பற்றி பேசுவோம். நான் ஒரு மாபெரும் தலைவர்களை எந்த வகையிலும் அவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நல்லொழுக்கத்தில் தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு நாம் செல்லக்கூடிய ஆள் பிள்ளை. அதை வாழ்க்கையிலும் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய நாள் கடைப்பிடிப்போம். அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா சுற்றி பொம்பளை வச்சுக்கிட்டு இருப்பான். சீமா சொன்னா என்ன சொன்னான் தெரியுமா? ஏதோ வயசுக்கு வந்த பிள்ளைய குச்சிக்காட்டுக்கு நான் போய் தூக்கிட்டு போனது மாதிரி நீங்க சொல்லுறீங்க, கொள்ளக்காட்டு பக்கம் தூக்கிட்டு போனது மாதிரி நீங்க பேசுறீங்களே அப்படின்னு மோசமான வார்த்தை. அதை நான் காணொலியில பேச முடியாது. அப்படியெல்லாம் வார்த்தையை சொன்ன மானங்கட்டவனோட சேர்ந்து இருக்கா.
மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நடிகையோடு தொடர்பு படுத்திக் கொண்டு அந்த நடிகை 7 முறை கருக்கலைப்பு செய்தால் என்கின்ற உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த பிறகு அந்த நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கடிதம் கைப்பட எழுதி கொடுத்து வெளியே வந்தவன விஜய் நீங்க ரோல் மாடல் எடுக்கிறீங்களா? அப்படித்தானே இருக்குது. நீங்க யார ரோல் மாடலா எடுக்கிறீங்க? அவன் மீது இந்த எதாவது மதிப்பு வந்து கூடி இருக்கிறதா குறைஞ்சிருக்காங்கிறத நீங்க ஸ்கேல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவன் மனிதர்களால் அப்புறப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபர். பேசுவதெல்லாம் போய் பித்தலாட்டம். ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் இந்த நொடி வரை பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் அவர்கள் கேள்வியை எதிர்கொள்ளாமல் டெல்லிக்கு சென்றீர்களே, எதற்காக சென்றீர்கள், என்ன பிரச்சனை, அங்கே என்ன நடந்தது என்று மக்களுக்கு தெரிவிக்காமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும். அதோட விளைவு நீங்க மக்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். மக்களுக்கு பதில் சொல்லாமல் நீங்க போக முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த கலைஞர் கருணாநிதி வச்சுக்கிட்டா அது சரி என்று நம்ம சொல்றோமா, தப்புன்னு தானே சொல்றோம். ஹெச் ராஜா கேட்டாரே ஒரு கேள்வி, கனிமொழி யார் என்று மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பேசிவிட்டு சொன்னார்களே, அதுக்கு பதில் சொல்ல முடியாதா? என் சீமா சொன்னாரே, அதே கேள்வியைத்தானே உங்கள் மீது வைப்பார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாமா? என் பிள்ளைகள் வெட்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்களே, அதை நினைத்து நீங்க நினைச்சு பாருங்க. எல்லா ஆல் இந்தியா மீடியா, வேர்ல்டு ஓவர் நியூஸ், திரிஷாவோட நீங்க இறங்கின செய்தி, உன் மனைவி என்ன பாடுபட்டிருப்பா, உன் குழந்தைகள், ஆண் குழந்தை, பெண் குழந்தைகள், சின்ன பிள்ளைகளா படித்து பட்டம் வாங்கி வைப்பாங்க. இப்ப சினிமா ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எப்படி வேதனைப்பட்டிருப்பா. அவன் உனக்கு முன்னாடி நீ பெற்ற பிள்ளை இப்படி ஒரு ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டு உன் கண்ணெதிரே வந்தால் நீ அதை மகிழ்வாயா? என்ன செய்வாய்? ஒண்ணு வேண்டாம், உங்க அப்பா பதவி ஏற்கும் போது திரிஷா வந்தாப்ல, அது உடனே உங்க அம்மா போய் கெட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என்னடா என்ன நடக்கு, என்ன இது நட்பு ரீதின்னு நீங்க சொல்லல. ரொம்ப மோசமான முன் உதாரணம். எப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டா ஒரு விபத்து நடக்கும். எனக்கு நந்தகுமார் என்று என்னுடைய நண்பன், அவன் இயற்கை எழுதி விட்டான், என்னுடைய பள்ளி தோழன். அவன் 89, 90 காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர் இறந்த பிறகு அப்படி ஒரு சம்பவம் வரும்போது ஜெயலலிதா அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக வந்து விடுவாரோ, ஏன்னா ஜானகி ஜெயலலிதா பிரச்சனையில பேசும்போது நான் அந்நேரம் வாதம் பண்ணியிருக்கேன். ஜெயலலிதாலாம் முதலமைச்சராக வரணும்னா இந்த நாடெல்லாம் தாங்குமாப்பா, அவ்வளவு கேவலமா போச்சா நாடு, அப்படி இப்படிலாம் நம்ம பேசிட்டு போனாங்க. ஏன்னா ஒரு நடிகை என்கின்ற இடத்துல வச்சு நாங்கள் பேசி பயங்கர தர்க்கம் பண்ணிடுது. எனக்கு இன்னமும் அந்த இடமும் காட்சி இருக்குது. அது இல்லை, இறந்துட்டார் அவர் நண்பர். இந்த அம்மாவும் இறந்துருச்சு. 2 ஆண்டுகள் முதலமைச்சர் ஆகிட்டார் ராஜீவ் சம்பவத்துக்கு பிறகு. என்ன பார்த்து அவர் கேட்டார், என்னமோ சொன்னீங்க, இப்போ ஜெயலலிதா முளைச்சது, எல்லாருமே தோத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு என்ன செய்யறதுன்னு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நடந்தது. அதை போல்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா ஒட்டுமொத்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு கவர்னரை பார்க்க செல்கிறாள் என்று சொல்றபோது தலை குனிந்து உட்கார்ந்தது. என்னென்னமோ எழுதுனாங்க. ஏன்னா அரசியலில் போராடிய தலைவர்கள், காலமெல்லாம் போராடிய தலைவர்கள், தன்னுடைய சொத்துக்களை இழந்தவர்கள். நான் கடந்த காணொளிகளிலும் எப்பயும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்பையும் சொல்லுகிறேன். எந்த விதமான அரசு பதவிகளை எதிர்பார்க்காமல் இந்த மக்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் இன்னும் ரோட்ல தான் நிற்கிறாங்க. தலைவர் வைகோ அவர்களைப் போல. இன்னும்தான் எந்த விதமான ஒரு அதிகார பதவி, அதிகார ருசியை காண வேண்டும் என்று மத்திய மந்திரி பதவி காலடி தேடி அவர் செலக்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பதவி டிக் பண்றீங்களோ அது போகத்தான் மற்றவங்களுக்கு வரும்போது தூக்கி போட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் வாழுகிற இந்த நேரத்தில் கூட இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கும் போது, எதிர்காலத்தை நினைத்து நமது குழந்தைகள், பேர குழந்தைகள் இருக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக திரிஷா முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு சில சிக்னல்கள் தெரியும். வரலாற்றை படித்து தொலைந்து விட்டோம். எங்க கென்னடி காலத்துல இருந்து போகலாம். கென்னடி காலத்துல போனா அதுக்கு ஒரு நடிகை வருவாங்க. நீங்க எல்லாத்துக்கும் போகலாம். அதெல்லாம் பேசினா அது ஒரு பெரிய விஷயமாகி போயிடும். ரொம்ப ஆக சிறந்த ஒரு செய்தியாக எந்த செய்தியும் இதுக்குள்ள நடக்காது. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா வந்தார்கள்.
ஏன் இப்ப லாலு பிரசாத் யாதவ் சிறைக்கு போகும்போது அவரது மனைவி வந்தார். ஆக்சிடென்டலா சில செய்திகள் நடக்கும். பெண்கள் தன்னால் சுயம்புவாக எழுந்து மம்தா பானர்ஜியை போல, மாயாவதியை போல ஒருத்தங்க வருவாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்படி சொல்ல முடியாது, அவங்க பின்புலம் இருக்கிறது. மாயாதேவிக்கு கூட ஒரு பின்புலம் இருந்தது ஒரு இதில். ஏன் கெஜ்ரிவாலுக்கு அவர் மனைவி கூட பேசப்பட்டது முதலமைச்சர் பதவிக்கு. ஆனால் தமிழ்நாடு அந்த நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டு விடுவார்களோ என்கின்ற ஒரு தயக்கமும் ஒரு பயமும், இப்பொழுது அது நார்மலைஸ்டாக ஆக்கப்படக்கூடிய சூழலும் உருவாகுவதை நினைத்தால், தீபாவுக்கு பின்னாடியே வீட்டு வாசலில் நின்று தங்கத் தலைவியை வெளியே வா என்கின்ற கோஷம் போட்ட காட்சியை பார்த்த கண் இந்த கண். இதெல்லாம் பிடுங்கி கீழே போடணும். நம்மெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்து விடுமோ என்கின்ற அச்சம் மிகவும் தொற்றிக் கொண்டு விட்டது. ஆனால் அதை கடக்கக்கூடிய சூழலையும் நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கான காரணங்கள் உயிரோடு இருக்கிறது. அந்த காரணம் யாரு? திமுக, அண்ணா திமுக தான். அதில் குறிப்பாக திமுக. அதை நான் இன்னும் சத்தமாக சொல்லுவேன். நாளை ஜெயலலிதாவை எதிர்கொண்டதைப் போல, விஜயை எதிர்கொண்டதைப் போல திரிஷாவையும் திமுக எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வரும், வந்தே தீரும். நன்றி, வணக்கம் தோழர்களே.